Hi friends, welcome back to Janani Aari Creation channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது complete blouse design tutorial தான். ஒரு blouseக்கு simple work நம்ம எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell button-ல all-ங்கற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போவுமே நம்ம ஸ்டார்டிங் ப்ளவுஸ் லைன் வந்து நெக் லைன் வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டில் கொடுப்போம். ஸோ நான் வந்து ஒரு லைன் வந்து ஜரி த்ரெட்டில் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே நான் ஏன் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன்னா இதோட பட்டு சாரீ சில்க் சாரீ கலர் வந்து பிங்க். ஸோ நான் வந்து அதே சேம் ஷேடில் உள்ள பிங்க் கலர் சில்க் த்ரெட் தான் வந்து செகண்ட் லைனில் கொடுக்குறேன். அடுத்து வந்து நம்ம ரவுண்ட் பீட் நம்பர் 4 சைஸ் பீட் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும் போது ரெண்டு பீடாக மேக்ஸிமம் ஸ்டிச் பண்ணுங்கள். 3 to 4 பீட்ஸ் அப்படி சேர்த்து ஸ்டிச் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வந்து லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பீடை எப்போவுமே ஸ்டிச் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனில் வரும், ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ரவுண்ட் பீட் லைன் கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்லே ஆரி ஒர்க் ஃப்ரம் த பிகினிங், அதாவது நம்ம எப்படி மெட்டீரியல் சூஸ் பண்ணலாம், ஆரி ஒர்க் மெட்டீரியல் எப்படி சூஸ் பண்ணணும், நம்ம கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், நம்ம கிளாஸஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம வீட்டிலேருந்தே எப்படி ஆரி ஒர்க் கற்றுக்கலாங்கிறத எல்லாமே நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஆரி ஒர்க்குக்கு ரொம்ப புதுசு, எனக்கு அதை பற்றி தெரியனேன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வீட்டிலேருந்தே ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நான் வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் அதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு நான் ஓரளவுக்கு மார்க் பண்ணி அந்த சேம் ஈக்குவல் லென்த்துக்கு வர மாதிரி எல்லா இடத்துக்கும் மார்க் பண்ணிட்டேன். அடுத்து வந்து ஒரு இன்ச் கரெக்டாக 1 இன்ச் வந்து நான் ஒவ்வொரு இதுக்கும் மார்க் பண்ணிட்டேன். நம்ம ரஃபாக பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு டிப்ஸ், ரஃபாக நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சைடு சிறுசாக இருக்கும், ஒரு சைடு பெருசாக இருக்கும். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு இந்த மாதிரி வளைவு மாதிரி போட்டுட்டேன். இப்போ இந்த வளைவில் தான் நம்ம நெக்ஸ்ட்டு டிசைன் போட போகிறோம். பாருங்கள், ஃபுல்லாகவே நான் கரெக்டாக மார்க் பண்ணி அந்த கேப்பில் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வளைவில் ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டு குந்தன் ஸ்டோன் வைக்க போகிறோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கம் வச்சிட்டோம். நிறைய வைக்காதீங்க, ஒரு 3 இதுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்டோன் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம அடுத்த 3 இதுக்கு கம் அப்ளை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா ட்ரை ஆயிரும் நம்ம ஒட்டிட்டு வரதுக்குள்ளே. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ், இது வந்து ரவுண்டு குந்தன் ஸ்டோன், ஸ்மால் சைஸ் தான் நான் எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் இல்லை, ஸ்மால் சைஸு. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுக்கும் ஸ்டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டிச் போடலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக இதுக்கும் கம் வச்சிடாதீங்க, ஒன்லி 3, நான் ஒரு 3 எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது 5 to 10 மினிட்ஸ் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு பீடு சேம் சைஸ் கிடையாது, இது நம்பர் 3 சைஸ் சுகர் பீடுக்கு அடுத்த சைஸ் பீடு வச்சு நான் இந்த குந்தன் ஸ்டோன் கவர் பண்ணுற மாதிரி பீட் லைன் கொடுக்குறேன். நம்ம இப்போ ஒரு பேட்டர்னுக்கு என்ன டிசைன் போடுறோமோ அதை சேம் வந்து எல்லா பேட்டர்னுக்கும் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் கம்ப்ளீட் பண்ண ஜஸ்ட் ஒன் டே தான் ஆச்சு. ரொம்ப பேசிக் சிம்பிள் டிசைன்ஸ் தான் இது. ஆரி பிகினர்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த குந்தன் ஸ்டோன் கவர் பண்ணுற மாதிரி சுற்றி நான் வந்து அந்த லைன்ஸ் வச்சு கவர் பண்ணுறேன். இந்த சேம் வந்து எல்லா இதுக்கும் கவர் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்துட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது அதில் டவுட்ஸ் இருக்குது, வீடியோ இந்த பார்ட் எனக்கு புரியலை அப்படின்னு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்து இந்த ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணும் போது வந்து உங்களுக்கு டவுட்ஸ் நிறையா வரலாம். அதை நீங்கள் கேட்கலான்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டால் கூட நான் உங்களுக்கு டவுட் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அந்த குந்தன் ஸ்டோனுக்கு 2 குந்தன் ஸ்டோனுக்கு நடுவில் கேப் இருக்குது, அதை வந்து நான் ஜர்தோசி ஸ்ட்ரிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். நார்மல் நீடில் தான், நார்மல் நீடிலில் ஷூவிங் த்ரெட்டில் வந்து அந்த ஜர்தோசி வந்து அந்த கேப்பில் ஸ்டிச் பண்ணுறேன்.
ஆக்சுவலி இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன் வந்து மிடில் வந்து நம்ம ஜர்தோசி ஃபில் பண்ணுறத கெம்ப் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் இங்கே கெம்ப் ஒர்க் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணல, ஜஸ்ட் அந்த லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் கெம்ப் ஒர்க் ப்ளவுஸ் டிசைன்ஸில் வராது. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக மோட்டிவ் டிசைன்ஸ் வந்து நான் ஃபுல் கெம்ப் ஒர்க்கில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இது வந்து இந்த கேப்பில் வந்து இந்த ஜர்தோசி வந்து ஈக்குவல் சைஸில், அதாவது அந்த சைஸுக்கு என்ன ஆப்டாக இருக்குமோ அந்த சைஸில் நான் கட் பண்ணி ஈக்குவலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஆரி கிளாஸஸில் இந்த ஜர்தோசி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறத டீட்டெயிலிங்காக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ ஜஸ்ட்டு வந்து இந்த ஜர்தோசியை கட் பண்ணதை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ சேம் ஒர்க் தான் நம்ம ஃபுல் டிசைனுக்கும் கொடுக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு ஆரி ஒர்க் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ்க்கு நடுவில் வந்து ஜர்தோசி ஸ்ட்ரிங் எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த மிடில் இருக்க கேப்பில் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது வந்து நம்ம நார்மல் ஷாப்ஸில் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் அந்த பட்டு சாரிக்கு மேட்சாக உள்ள அந்த பிங்கே வந்து நடுவில் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே வந்து நான் 2 தடவை அந்த ஸ்டிச்சிங் வந்து ஏன்னா ஸ்டிஃபாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஸ்டிச்சிங் வந்து நார்மல் ஷூவிங் த்ரெட்டில் தான் பண்ணுறேன். ஸோ 2 தடவை அந்த மாதிரி அந்த ஸ்டோன்ஸ்குள்ளே விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அதுதான் ஓரளவுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். பாருங்கள் 2 டைம்ஸ் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ சேம் மெத்தட் தான் நம்ம ஃபுல் இதுக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் நடுவில் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுல்லாக அந்த ஸ்டோன் வந்து மிடில் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு ஃபுல் டிசைன் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் பேசிக் தான். ஸோ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் வந்து இந்த ஸ்டோனை வந்து ஹேங்கிங்ஸ் மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு ரவுண்ட் பீட், ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன், அதை 2 வச்சு நம்ம ஹேங்கிங்ஸ் மாதிரி நான் வந்து இந்த ப்ளவுஸோட ஹேண்ட் ஸ்லீவில் வந்து கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி ரொம்ப சிம்பிளாக நீட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த ஹேங்கிங்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் நெக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஹேங்கிங்ஸ் இந்த மாதிரி நம்ம ஹேண்ட் ஸ்லீவில் வந்து கொடுத்துட்டு பாருங்கள் பேக் நெக் எவ்வளோ சிம்பிளாக வந்து நீட்டாக இருக்குது. ஜஸ்ட் 1 டே ஒர்க் தான் நமக்கு. இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து நம்ம ப்ளவுஸஸ்க்கு பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜனனி ஆரி கிரியேஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அதில் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.